ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் நெல்லிக்காயை வச்சு ஒரு பானகம் நீர்மோர் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பானகமும் நீர்மோரும் பண்ணுறதுக்கு ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 நெல்லிக்காய் பானகத்துக்கும் 2 நெல்லிக்காய் நீர்மோருக்கும். இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ நெல்லிக்காயை நல்லா அலம்பிட்டு அதை விதையை எடுத்துட்டு இது போல் கீத்து நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 நெல்லிக்காயும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். அது பானகத்துக்கு இந்த 2 நெல்லிக்காய் நீர்மோருக்குன்னு வச்சுருக்கேன். இப்போ இதையும் எடுத்து இதிலே போட்டுக்கலாம். இதை போட்டு ஒன்றா அரைக்கிறத நல்லா மசிஞ்சிடும் சீக்கிரம். 2 போட்டால் மசியாது. அதனால் போட்டு அரைச்சிட்டு பாதி எடுத்துக்கலாம். ஜூஸ் வடிகட்டிட்டு பானகத்துக்கு பாதி ஜூஸும் நீர்மோருக்கு பாதி ஜூஸும் எடுத்துக்கலாம். முதல்ல நெல்லிக்காயை போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த மூடியில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதில் உள்ள நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் அலம்பி மிக்சர் ஜாடியிலேயே விட்டுடலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்துட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இந்த டம்ளரால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காயை நல்ல ஜூஸ் வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த வெல்லம் கரைஞ்சிரும். அந்த கேப்பில் இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இதில் பாதி ஜூஸை பானகத்துக்கும் பாதி ஜூஸு நெல்லிக்காய் நீர்மோருக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜூஸில் பாதி விட்டுக்கலாம், பாதி நீர்மோருக்கு வச்சுக்கலாம். 4 நெல்லிக்காய் போட்டு அரைச்சோம், அதனால் பாதி ஜூஸ் இதை நீர்மோருக்கு வச்சு அவ்வளோதான். இப்போ இந்த நெல்லிக்காய் பானகம் ரெடியாக எடுத்து இது ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்து சில சமயம் வாயு கேஸ் கொண்டுக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்த பானகம் சாப்பிட்டாக்க அந்த வாயுவெல்லாம் கலைச்சிடுமா. இதை நான் சொல்லலை, ஒரு சித்த மருத்துவர் சொன்னதுனால அதை நான் இங்கே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் இது போல் பானகம் சாப்பிட்றதே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். குழந்தைகளுக்கும் கண்ட ஜூஸை வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச நெல்லிக்காயில் இன்னும் சத்து இருக்கும் கொஞ்சம். அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு இன்ச்சு இஞ்சியை போட்டுட்டு துண்டாக நறுக்கி போட்டுட்டு அதில் ஒரு 4 கரண்டி அளவுக்கு தயிர் விட்டுப்போம். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த நீர்மோர் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய் சக்கையிலையே இந்த தயிரையும் விட்டு அரைக்கிறத அதில் கொஞ்சம் இருக்கிற நெல்லிக்காய் ஜூஸும் சேர்ந்து இதோட அரைஞ்சி நெல்லிக்காயில் உள்ள எல்லா சத்தும் இந்த மோரோட கலந்துரும். இந்த அளவுக்கு மோரை நல்லா அடித்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருந்த அந்த பாத்திரத்துலேயே இந்த மோரை வடிகட்டிக்கலாம். நீங்கள் வேணால் பெரிய வடிகட்டியாக வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் சின்னதாக இருந்தது அப்படியே வச்சு வடிகட்டிட்டேன். அந்த வடிகட்டின நெல்லிக்காய் சக்கையிலேயே இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்சியில் ஜாரில் தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்சியை அலம்பியும் வடிகட்டி அந்த தயிரோடு விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 4-5 கொத்தமல்லி எடுத்துட்டு அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கருவேப்பிலை போட வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளித்து கொட்டிட்டு அதிலே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுருக்கேன். எங்கிட்ட பெருங்காயம் பொடியாக இல்லாததுனால ஒரே ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டு எண்ணெயிலே பொரிச்சிட்டேன். இந்த பொரிச்ச பெருங்காயத்தை அந்த மோரில் அப்படியே கையாலேயே
பொடி பண்ணினா பொடியாகிடும் அந்த பெருங்காயம். அதை அப்படியே மோரில் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டோம்னாக்கா கரைஞ்சிரும். பெருங்காயத்தை பொரித்து போட்டிருக்கிறதுனால உப்பு கரையிறதுக்குள்ளேயே அதுவும் கரைஞ்சிரும். உங்கள்கிட்ட பொடி பெருங்காயம் இருந்தால் தாளிக்கும் போது அதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. டயபெட்டிக் உள்ளவா இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றது டயபெட்டிக்கே கொஞ்சம் குறையும். அவ்வளவுதான். இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக நெல்லிக்காய் நீர்மோர் ரெடியாக எடுத்து சூப்பரான பானகம், நெல்லிக்காய் பானகம், நெல்லிக்காய் நீர்மோர் ரெண்டும் ரெடியாக எடுத்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சுன்னு குடிக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணக்கூடாது, 2 நாளைக்கு வச்சுருங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.